ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அடியேன் சந்தானகுமரனோட விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகன் வினை தீர்க்கும் விநாயகம். எப்படி நம்ம வினைகளை தீர்க்கிறார்? என்னென்ன வினைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஆழ்ந்து கேளுங்க அன்பர்களே. உடம்பால் செய்யக்கூடிய பல்வேறு பணிகள் மூலமாக எதிர்ப்புகளோ எதிர்பார்ப்புகளோ, மனசால் பண்ணக்கூடிய பல்வேறு எண்ணங்கள் மூலமாக எதிர்மறைகளோ நல்ல எண்ணங்களோ, அதுக்கப்புறம் மிக முக்கியமாக நம்முடைய ஆன்ம பலம் சார்ந்த அறிவோ அறியாமையோ, இப்படி உடல் அளவில் மனதளவில் ஆன்ம அளவில் பல்வேறு விதமான அக்குமுலேஷன் நம்ம எல்லாரோட உடம்பில் மனசில் உயிரளவில் இருக்குது. எல்லாவற்றையும் முழுமையாக வேறறுக்கக்கூடிய நாயகன் நம்முடைய விநாயகன். விமலா, விக்னேஸ்வரா, விநாயகா அப்படின்னு சொல்லக்கூடிய அத்துணை அற்புதமான சொல்லுக்கும் ஒரு தலைவன் அந்த பரம்பொருளான மகா கணபதி. இந்த ஓல் காஸ்மாஸ்க்கும் கணேஷை தான் ஹெட்டுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் நாம் யாரும் தனியால் கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் நமக்கும் அவர் தான் தலைவன். அந்த தலைவன் நம்ம உடம்பில் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுவாமி திருமூலர், சுவாமி பதஞ்சலி, சுவாமி வள்ளுவ பெருந்தகை ரொம்ப தெளிவாக அறிவையும் அனுபவத்தையும் வாழ்வு மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திறம்பட மெய்ஞானமும் சேரவும் மாட்டார். உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேன். சுவாமி பதஞ்சலி சொல்றார், யோகா மீன்ஸ் யூனியன் between the man and the God. வள்ளுவ பெருந்தகை சொல்றார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராக. அப்போது ஒட்டுமொத்த அருளாளர்கள், சான்றோர்கள், யோகிகள் அவர்களோட ஒட்டுமொத்த சத்தியம் என்னன்னா, மனிதன் தன் வாழ்வை மகத்துவமாக கொண்டாடணும்னா கண்டிப்பாக இறைவனோடு இதயத்தை இணைத்தியாகும். அந்த வகையில் நாம் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்கிற இந்த கணேச சதுர்த்தி மூலமாக எப்படி நம்ம உடம்புல அந்த இறை உணர்வை கொண்டு வருது அப்படின்றதுக்காக பெரியவங்க சொல்லியிருக்கிற தோப்பு கரணம் ஞாபகத்துக்கு வருதா பாருங்கள். 2 கைகளை இப்படி பிடிச்சி மார்பு மேலே இப்படி பெருக்கல் குறி மாறி நுரையீரல் இருதயத்தை அணைச்சி காதை பிடிச்சி காது ஷேப்பில் உள்ளே இருக்கிற கிட்னியோடு தொடர்புடைய சுவாதிஷ்டான சக்கரத்தில் கவனத்தை நிறுத்தி உடம்பை மேலும் கீழும் அப்படி அழுத்தி தளர்த்தும் போது இந்த முதுகு தூணில் உறைஞ்சிருக்கிற மிக முக்கியமான 3 நாடிகள் அவேக்கனாகுது. சந்திர நாடி, சூரிய நாடி அண்ட் முதுகு தூணில் நடு மையத்தில் இருக்கிற அக்னி நாடி. இந்த 3 நாடிகளின் தலைவனாக இருக்கிற அந்த முக்கண் கணபதியை தான் நாம் இன்றைக்கி எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறோம். அதை முழுசாக நாம் என்ஜாய் பண்ணுறதுக்காக முதல்ல ஒரு 18 முறை தோப்பு கரணம் போட்டு முதுகு தூணில் இருக்கிற அந்த அபண்டன்ஸ், ப்ராஸ்பரிட்டி, ஜாய், லவ், கிரேஸ், கம்பேஷன்னு சொல்லப்படுகிற ஒட்டுமொத்த நற்குணங்களுக்கு தலைவனான விநாயகனை விழிப்படைய வைப்போம். இன்வோக்கிங் மகா கணபதி இன் ஆல் ஆஃப் அவர் பாடி, மைண்ட் அண்ட் சோல். கமான். 2 கைகளை மார்போடு அணைச்சி காதை பிடிச்சிக்கிறோம். ஓம் 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 என்ற மூல பிரணவ மந்திரத்தின் தலைவனான மகா கணபதியை மனதார நினைத்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16
17, 18. வெகு நிதானமாக கைகளை தளர்த்தி அமருங்கள். நன்கு உற்று பாருங்கள். மூச்சோட ஆழம் அதிகமாகிறதையும் நம்மளோட எண்ணங்கள் குறையிறதையும் பேச்சு முழுமையாக நின்று போகிறதையும். இதுதான் மேல்நாடுகளில் சூப்பர் பிரெயின் யோகான்னு சொல்லுவோம். ஆனால் இதை நம்முடைய பெரியவங்க ரொம்ப எளிமையான முறையில் அரசு மரத்தடியில் பிள்ளையா இருக்காருப்பா சுற்றி வந்து ஒரு 9 தோப்புக்கரணம் போட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போடாது. அப்போ இது வெறும் மூட நம்பிக்கை அல்ல, அறிவு. அது மூலமாக கிடைக்கிற ஒரு உத்வேகம். நாடி நரம்பெல்லாம் பாருங்கள், ஒரு விதமான டிவைன் கரண்ட் நம்ம உடம்புக்குள்ள முழுமையாக பரவத்து. இந்த மூல ஆதார சக்கரத்தலோட தளபதியை தான் நம்ம முக்கன் கணபதினு சொல்கிறோம். அந்த பரம்பொருளோட முழு சக்தியை இந்த மனித உடம்பும் மனசும் அனுபவிக்க இந்த தோப்புக்கரணம் இன்றைக்கி நாம் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கணேசனுக்கு ஆஃபர் பண்ணணும். குறைஞ்சது 9, 18, 108, எப்படியோ ஒரு 3 நாள் 5 நாள் நம்ம கூட கணேஷா இருப்பார். தயவு கூர்ந்து சோம்பல் படாமல் எல்லாரும், குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் ஒன்றா இணைஞ்சி ஒரு 9லிருந்து 18 தோப்புக்கரணம் போட்டு அரை பத்மாசன இருக்கையில் முதுக அப்படி தளர்த்தி அமர்த்தி சின்முத்திரை பதிவத்து ஆசனவாய் விளிம்புக்கு மேலே இருக்கிற மூலாதார சக்கரத்தில் முக்கன் கணபதியோட திருவுருவத்தை பாவிச்சு இப்படி மூலக்கணல்னு சொல்லப்படுகிற குண்டலினி சக்தி, ஒட்டுமொத்த பிரபஞ்ச சக்திக்கு காரணமான அந்த பரம்பொருள் மகா கணபதியை நம்ம உயிருக்குயிரான உணர்வில் கொஞ்ச நேரம் அசை போட்டு அமைதியில் ஆழ்ந்து மூலாதார சக்கரத்தில் நீங்கள் கவனத்தை நிறுத்தி தியானம் செய்ய உங்கள் உடம்புல உறைஞ்சி இருக்கிற ஒடுங்கி இருக்கிற இறை சக்தின்னு சொல்லப்படுகிற அந்த குண்டலினி சக்தி முழுமையாக விழிப்படைந்து மகா கணபதியின் பேரொருளால் எல்லாருடைய மூளைக்குள்ளேயும் முகங்களுக்குள்ளேயும் எல்லா அணுக்களுக்குள்ளேயும் பகிர்ந்து உடல் அதீத சுகம் பெறும். மனம் அன்பிலே வாழ்வு சகல சௌபாக்கியங்களோடு நிறைவு பெறும் என்பது அருளாளர்களோட அனுபவம். அன்பு உறவுகள், ஆழ்ந்த தியானங்கள் எல்லோருக்குள்ளேயும் மகா கணபதியின் அருளும் ஆற்றலும் ஆனந்தமும் பெருவெள்ளமாக பெருக்கெடுத்து வரும். ஓம் கம் கணபதயே நமக. ஜெய் கணேஷா.